Thank you, Ganga. நீங்க 100 வெள்ளி வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் ஹரிக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். இத குடிச்சிட்டு சிகரெட்டை குடிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஹரி தன் சாதத்தை செய்து காட்டணும். நான் தூங்க போறதுக்கு முன்னாடி 10 நிமிஷம் வாக் போயிட்டு வரணும். ஹரி உங்களுக்கு நெருங்கிய நண்பரா? ஆமா, ரொம்ப வருஷமா நல்லா தெரியும். ரொம்ப நல்ல மனுஷன். நடிக்கிறதுனா உசுறு, தமாஷுக்கு ரொம்ப இஷ்டம். விளையாடாதீங்கன்னு எத்தனையோ தடவை சொல்லியிருக்கேன், கேட்கறது இல்ல. விளையாட்டு வினையா முடியும். என்கிட்ட விளையாடட்டும், கவலை இல்ல, பாதகம் இல்ல. கங்கா கிட்ட வேண்டாம். கங்கா வயசானவரு, பயந்து ஜுரங்குறம் வந்துச்சுன்னா கஷ்டம். படுத்துக்கிட்டா யாரு கவனிக்க முடியும்? வயது 62 தாண்டிடுச்சே. ஹரி யாரையாவது பயமுடுத்தணுங்கிற அவசியமே இல்ல. அவருக்கு நடிக்க வாய்ப்பு கிடைச்சா போதாதா? நேரம் அவரை சீக்கிரம் வர சொல்லுங்க. Come on, let's drink. Cheers. சோமு, சோமு. நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லா போச்சு. நான் வீட்டு வெளியே தங்கியிருக்கேன், அனுபவம் இருக்கு. ஆமா, உங்க நண்பர் நடிப்புல எப்படின்ற? நடிப்பார் ஓரளவுக்கு. ஆனா உங்களை மிரட்டுற அளவுக்கு அவர்கிட்ட சரக்கு இல்லைங்க. இந்த வார கடைசியில அவரு வேட்டையில ஒரு நாடகம் போட போற. நாயகர் புராணத்துல சில காட்சிகளா என்னையும் உதவி கிடைச்சிருக்கிற. உண்மையா சொல்ல போனா ஏன்டா உதவி செய்ய ஒத்துக்கிட்டோம்னு இருக்கு. 10 நாளா வேலை அதிகம், கண்ணே கொட்டலிங்க. எப்படித்தான் உதவி செய்ய போறேன்னு நினைச்சா இப்படி திடீர்னு சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. சமையலற பக்கம் போனேன்னா அங்க வெளிச்சம் அதிகம் கிடையாது, ஒரே இருட்டு. கதகு மெல்ல திறந்து பார்த்தா தரையில உட்கார்ந்துட்டு இருக்குது. தொட்டு பார்த்தது மாதிரி இருக்குதுங்க. குசிரே போயிடும் போல இருக்குது. அங்க என்னங்க, அங்க என்ன சத்தம்? ஹரியில ஹரி 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 என்ன சொல்லுது? நான் அத பார்த்துட்டேங்க. இனிமே இந்த தமாஷ் விளையாட்டே வேண்டாங்க, பேச்சு கூட வேண்டாம். மாடிப்படி வழியா கீழே வந்துட்டீங்கன்னா பைய கீழே வச்சு எடுக்க மறந்துட்டேன். எடுக்க வரலாம புறப்பட்டேன். தோலை யாரோ தட்டி உங்களுக்கு எல்லாம் தெரியல. அங்க ஒன்றுமே இல்லை. யாரே மேல சொல்லு, தோலை யாரோ தட்ட மாட்டேங்குது. அப்புறம் மேல சொல்லுன்ற. திரும்பி பாக்குறேன். காட்டேரி தலை, சிகப்பு முடி, பல்லெல்லாம் வெடிய, குணத்தோட முகம், பயங்கரம். நான் அதையே தான் பார்த்தேன். காட்டேரி, ரத்த காட்டேரி. என்னது தலை வளர்க்க மாட்டேங்குது? சரி, இதுதான் கடைசி அந்த வீட்டுக்கு ஆறுது. இதுதான் கடைசி அந்த வீட்டுக்கு நான் வருதுன்ற. நீங்க அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். டாக்டர், இவங்க 2 பேரும் தான் பார்த்தேன்னு சொல்றாங்க. எதை நம்புறது இல்ல எதை நம்புறதுன்ற? அந்த பக்கம் போய் பாருங்களேன், உங்களுக்கே பார்க்கலாம். அங்க அங்க என்னையா, அங்க என்ன? அங்க என்ன போய் தான் பாருங்களே, ஏன் பயப்படுறீங்க? சரி, என் கூட யார் சமையலறை வரைக்கும் வரீங்க? என் கூட யார் இப்ப சமையலறை வரைக்கும் வரீங்கன்ற? நான் வரேன். அப்ப நானும் வரேன் டாக்டர். நீங்க முன்ன போங்க. வாங்க டாக்டர், வாங்க, கவலைப்படாதீங்க. முன்னாடி போ, நான் இருக்கல. எங்க நீ வா, நீ கவலைப்படுற. அங்க பேயெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் இருக்கும்போது என்ன பயம்? வா, சும்மா போ போ, நான் தான் இருக்கல. இப்ப தெம்பா இருக்கியாப்பா? இப்ப தெம்பா இருக்கியாப்பா? இப்ப
இப்ப சந்தோஷமா கலகலன்னு இருக்கேன். எப்படி? கலகலன்னு குஷியா இருக்கேங்கிறேன். அப்ப நீ பார்த்த பிசாசு? என்னங்க சோமு, நீங்க கூட இப்படி கேக்குறீங்க? நீங்க புத்திசாலி. நீங்களே. நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. நான் என்ன சொல்றேன்னா, கங்கா பார்த்த பிசாசு வேற யாரும் இல்ல, நான் தான். அவன் பார்த்த பிசாசு எப்படி இருந்ததுன்னு அவன் விவரம் கொடுத்தது கேட்டு நான் வாய் விட்டு சிரிச்சேன். அவனை நம்ப வைக்கிறதுக்காக நானும் பார்த்துதான் நடிச்சேன். நீங்களே பாருங்களேன், 100 வெள்ளி பந்தயத்துல நான் ஜெயிக்கத்தான் போறேன். அவங்க எல்லாம் திரும்பி வர்ற மாதிரி இருக்கு. வரட்டுமே? காட்டி கொடுத்தேன். நீங்களும் பாத்தீங்களா? பாத்துட்டீங்களா? நிச்சயமா சொல்ல முடியாது. ஏதோ ஆடி நகர்கிற மாதிரி தெரிஞ்சது. அது என்னுடைய நினைப்பாக இருக்கலாம். இமேஜினேஷன். உங்க உடம்பு எப்படி சார் இருக்கு? உங்க உடம்பு எப்படி இருக்குன்ற? கொஞ்சம் பாதகம் இல்ல. நான் எதை கண்டாலும் ஜல்தி மிரண்டுடுவேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அந்த பிசாச பார்த்தது இல்லையே. அப்படியா? நீங்க ரொம்ப பயந்து போயிருக்கீங்க. போய் தூங்குனீங்கன்னா எல்லாம் சரியா போகும். கம். அதுதான் சரி. சோமு, நீங்களே என் கூட தூங்க வர்றீங்களா? பேஷா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இரவு பூரா விளக்கு எரியணும். தூக்கம் கெடுது. லைட் அணைக்கணும்னு மட்டும் சொல்லக்கூடாது. சரி. கம். போய் தூங்குனீங்கன்னா காலையில எல்லாம் சரியா போகும். ஹேவ் a good night rest. கம். எல்லாருக்கும் குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. கவலைப்படாம தூங்கு. குட் நைட். குட் நைட். கவலைப்படாத போய் தூங்கு. நான் இருக்கேன்ல. சின்ன பையன். அவனை அவன் இப்ப காப்பாத்திக்க முடியல. நம்மள பயன்படுத்துறானோ? பொடிப்பையெல்லாம்